நிகழ்ச்சியை வெளியில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் அருமை நண்பர்களுக்கும் எனது பணிவான மாலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே திடீரென்று ஒரு படத்திறப்பு நிகழ்ச்சி வைத்திருக்கிறார்களே என்றால், அந்த வெளியீட்டு நூல் வெளியிடப்படுகின்ற அந்த நூல்களிலே இதனுடைய படத்து திறப்பு விழாவில் சம்பந்தப்பட்டிருப்பதால் தான் இந்த நிகழ்ச்சி வைக்கப்பட்டுள்ளது என்பதை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நமது மதிப்புக்குரிய தோழர் நீசி பெருமாள் அவர்கள் ஏற்கனவே 2 புத்தகங்களை எழுதி இன்று 3 நூல்களை வெளியிடுகிறார். அதாவது ஆசிரியர் பெருமாள் அவர்களுடைய நூல்கள் சம்பந்தமாக நம்பிக்கை வெளிச்சத்துடன் கீழடி தமிழ் இனத்தின் முதல் காலடி என்பதை தமிழ் கூறும் நல்லுலகில் வரலாற்றில் திருப்புமுனையாக கடந்த கால நினைவுகளுடன் ஒப்பிட்ட சேக்லார் விருது பெற்ற தமிழ் மீது பற்று கொண்ட ஆசிரியர் மேலும் பெருமை பெற வாழ்த்துக்களுடன் எல்கேடி சௌராஷ்டிர கல்வி அறக்கட்டளையின் சார்பாக அன்புடன் அவரை வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் வெளியிடப்படுகின்ற இந்த நூல்களிலே வரலாற்று திருப்புமுனைகள் என்ற நூலில் 2வது அத்தியாயத்தில் திரு ராஷ்டிரபதி எல்கே துளசிராம் அவர்களுடைய முழுமையான கருத்துக்களை தோழர் அவர்கள் பதிவித்துள்ளார்கள். அந்த சிறப்பான கட்டுரையினை நீங்கள் அனைவருமே படிப்பதற்கு இந்த நூல்களை பெற்று நிச்சயமாக அருமையான கருத்துக்கள், இது யாருமே கேள்விப்பட்டிருக்க முடியாது, அப்பேற்பட்ட கருத்துக்களை அந்த புத்தகங்களில் அடங்கியிருக்கிறது. 19 அத்தியாயங்களில் அவர் மிக அருமையாக புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அதே போல 3 நூல்களையும் நீங்கள் சிறப்பாக படித்தீர்களானால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் அந்த இந்திய வரலாற்றினுடைய 12 நிலையையும் ஆல்பர்ட் சாட்டர்டன் என்ற பிரிட்டிஷ்காரர் தொழில் வளர்ச்சி என்ற தலைப்பிலே மதுரையை எடுத்துக்கொண்டு மதுரையின் தொழில் வளர்ச்சிக்கு என்ன காரணம் என்று இருவரை குறிப்பிடுகிறார். ஒன்று பென்னி குயிக் அவர்கள். அவர் பெரியார் அணையை கட்டி கொடுத்து சிறப்பாக விவசாய பணியை மேம்பட செய்தவர். அதற்கடுத்து சிறப்பான விவசாய தொழிலை அடுத்து பெருவாரியான மக்கள் கொண்டுள்ள தொழில் நெசவு தொழிலாகும். இந்த தொழிலை சிறப்பு செய்வதற்கு காரணமாக இருந்தவர் இந்த இடஒதுக்கீட்டின் மூலவர் திரு எல்கேடி துளசிராம் அவர்கள். அவர் 14/1/1870 பிறந்திருக்கிறார். சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்து ஒரு செல்வந்த குடும்பத்திலே பிறந்த அவர், ஆனால் வறிய நிலைமையில் உள்ள மக்களுக்காகவே சிந்தித்து கொண்டிருக்கிறார். அவர் முதலில் தொடக்க கல்வி 2 ஆள் என்ற, அதாவது இப்பொழுது உள்ள மாதிரி படிப்பெல்லாம் சீக்கிரமாக கிடைத்து விடாது. 2 ஆள் என்ற பிரிட்டிஷ்காரர் அமெரிக்க சமய தொண்டர் ஒருவர், அவர் மூலமாக அவர் தொடக்க கல்வியை கற்கிறார். அதன் பிறகு உயர்நிலைப் பள்ளியை மதுரை பிசர் உயர்நிலைப் பள்ளியில் இறுதித் தேர்வு 1885 தேர்ச்சி பெற்று சிறப்பாக மதுரை கல்லூரியிலேயே FA என்ற இடைநிலை கல்வியை கற்க பணியில் சேர்கிறார். சேர்ந்த பிறகு அதற்கு பிறகு 2 ஆள் அவர்களுடைய பரிந்துரையின் பேரிலே சென்னையில் கிறிஸ்துவ கல்லூரியிலேயே BA பட்டம் பெறுகிறார். ஆனால் இந்த இடையிலேயே அவர் 1886 மதுரையில் பலரும் வறிய நிலைமையில் இருப்பதனால் கல்வி கற்க முடியவில்லையே என்ற ஒரு காரணத்திற்காக அவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்தினால் பல குழந்தைகள் படிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று மதுரையிலேயே தொப்பே பெல்லையர் அப்படின்ற ஒரு சௌராஷ்டிரர் அவருடைய இடத்தை கொடுக்கிறார் பள்ளிக்கூடம் கட்டுவதற்காக, அதாவது ஆரம்ப பாடசாலை கட்டுவதற்காக. அதற்கு முழு முயற்சி எடுத்தவர் திரு எல்கே துளசிராம் அவர்கள். அவரும் சில செல்வந்தர்களை சேர்த்து கொண்டு மதிய உணவு திட்டத்தை அப்பொழுது ஆரம்பிக்கிறார். 1886 மதிய உணவு திட்டத்தை, இலவச உணவு திட்டத்தை அந்த பள்ளியில் துவக்கி அதன் மூலமாக ஏழை நெசவாளர் குடும்பங்களையும் ஏழை எளிய நிலைமையில் உள்ள குழந்தைகளையும் அந்த பள்ளியில் சேர்த்து அவர்களுக்கு கல்வி அறிவை கொடுத்த முழுமையாக பாடுபட்டார். அப்பேற்பட்ட அவர் அதற்கு பிறகுதான் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இந்த திட்டம் சம்பந்தமாக கேள்விப்பட்டு நாம் ஏன் இதை அரசினால் செயல்படுத்த முடியாதா என்று கேட்கும் பொழுதுதான் அப்போதைய கல்வி இயக்குனர் நேத்து சுந்தர வடிவேல் அவர்கள் அதனை செயல்படுத்துவதற்காக ஒரு சில கருத்துக்களையும் தெரிவித்து இந்த திட்டம் சிறப்பாக நடைபெறுகின்ற அந்த பள்ளியையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கடுத்து அவர் 1904 நகர்மன்ற உறுப்பினராக பந்தடி தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு 36 ஆண்டு காலம், விடுதலைக்கு முன் 36 ஆண்டு காலம் நகர்மன்ற உறுப்பினராக இருக்கிறார். நகர்மன்ற உறுப்பினர்கள் மூலமாக தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட காலம் அப்பொழுது 1921 23 வரை 3 ஆண்டுகள் நகர்மன்ற தலைவராகவும் பதவி வகிக்கிறார். அந்த நகர்மன்ற தலைவராக அவர் பதவி வைக்கும் பொழுதுதான் அந்த தூங்கா நகரமின்றி நாம் பெயர் பெற்றிருக்கிறோமே என்ற மதுரை, அதற்கு மூல காரணம் அவர்தான். எப்படி எனில் மின் வசதி அப்பொழுது 6 மணிக்கு மேல் கிடையாது. அதாவது அந்த விளக்கு, சிமிழ் விளக்கு வைத்து நாட்கள் நடத்தி கொண்டிருந்தோம்.
1885 86. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த 1921 அவர் நகர்மன்ற தலைவரானவுடனே முதலில் மக்கள் எந்நேரமும் விளைப்பதற்கு சரியாக இருக்க வேண்டும், அதற்கு மின் வசதி வேண்டும் என்று நகர்மன்ற கூட்டத்தில் தீர்மானம் ஏற்றி சென்னை மாகாண முதல்வரை சந்தித்து அதற்கான விரிவான ஒரு திட்டத்தை அவர் சமர்ப்பித்து ஒப்புதல் பெறுகிறார். அதன்படி முதலில் மதுரை மாநகரம்தான் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்தது. அதன் மூலமாக தான் இன்றளவும் மதுரை சிறப்பாக தூங்கா நகரம் என்று பெயர் பெற்றிருக்கிறது. அதற்கு மூல காரணம் அவர்தான். அதற்கடுத்து சிறப்பான தூய்மை நகரம் என்பதற்கும் அவர்தான் காரணம். அதாவது அப்பொழுது ஒரு கொசுவினால் பல பேர் மடியவும் அதற்கு காரணம் குடிநீர் மற்றும் சாக்கடை நீர்னால்தான் தேங்கி வருவதனால்தான் ஏற்படுகிறது என்ற காரணத்திற்காக அவர் அந்த நகர்மன்ற கூட்டத்திலே ஒரு தீர்மானத்தை ஏற்றி பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்து அதை தீர்மானமாக்கி அந்த தீர்மானத்தை மாகாண அரசுக்கு அனுப்பி அதன் மூலம் ஒப்புதல் பெற்று பாதாள சாக்கடை திட்டத்தையும் கொண்டு வந்து மதுரையை புனிதப்படுத்துகிறார். அத்துடன் நகரங்கள் இன்னும் வளர்ச்சி பெற்ற காரணத்தினால் மக்கள் இட நெருக்கடி இருப்பதால் விரிவான நகர எல்லைகளை மாற்றியமைக்க வேண்டும் என்பதற்காக அனுப்பானடி பகுதியையும் அவருடைய நகர்மன்ற தலைவராக இருக்கின்ற காலத்தில் தான் அவர் ஆரம்பித்தார். அந்த நேரத்திலும் தான் அவர் வந்து சிறப்பாக செயலாற்றியமைக்காக மாகாண அரசு அவருக்கு மட்டும் ஊதியம் வழங்கியது. நகர்மன்ற தலைவரான அவருக்கு மட்டுமே தமிழகத்தில் அவருக்கு மட்டும்தான் ஊதியம் வழங்கியது. அப்படின்னா அவருடைய செயல்களை நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் அவர் நீதி கட்சியின் சார்பில் அதாவது சிரமப்படுகின்ற பிற்பட்ட வகுப்பினர்கள் முன்னேற வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், அவர்கள் முன்னேறுவதற்கான வழிகளை கள்ள வேண்டும் என்பதற்காக அவர் பிரிட்டிஷ் பாராளுமன்ற குழுவினர் முன்னும் அதாவது மாண்டேக் செம்ஸ்கோட் 1919 ஒரு அறிக்கை தயாரிக்கிறார்கள். அந்த அறிக்கையின்படி இங்கு உள்ள பிரச்சனைகளை ஒவ்வொரு சமூகத்துக்கும் இடையில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அவர்கள் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறார்கள். அந்த அறிக்கையின் சார்பாக விவாதம் செய்ய தமிழக மாநிலத்திலிருந்து 4 பேர் லண்டனுக்கு செல்கிறார்கள். அந்த 4 பேரில் முதலாவதாக எல்கே துளசிராம் அவர்கள், VS சீனிவாச சாஸ்திரி அவர்கள், ஆற்காடு சர் ஏ ராமசாமி முதலியார், KV ரெட்டி சங்கரன் நாடார் ஆகிய 4 பேரும் லண்டன் பயணமாகிறார்கள். அந்த லண்டன் பிரிட்டிஷ் பார்லிமெண்டில் சபை உறுப்பினர்களிடையே 1.5 மணி நேரம் அவருடைய எல்கே துளசிராம் அவர்கள் தன்னுடைய சீரிய வாதத்தை அங்கு எடுத்துரைக்கிறார். ஏன் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும்? 3% உள்ள பிராமணர் வகுப்பினர் 97% அரசு பணியிடங்களை ஈர்த்துள்ளனர். மிச்சம் 97% பிற மக்கள் 3% அரசு ஊழியர்களாகத்தான் இருக்கிறார்கள். இது மிகவும் சரியான ஒரு மிகப்பெரிய மோசடி பாகுபாடு என்று அவர் எடுத்துரைக்கிறார். அதன் அடிப்படையில் தான் அதற்கடுத்து அந்த வாதங்களை அடிப்படையில் இங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு சம்பந்தமாக மாற்றங்கள் ஏற்படுகிறது. சுதந்திரத்துக்கு முன்பே அதற்கடுத்து 1924 டாக்டர் சுப்பராமன் அவர்கள் முதல்வராக சென்னை மாகாணத்தினுடைய முதல்வராக பதவியேற்கிறார்கள். அவருக்கு மெஜாரிட்டிக்கு 2 பேர் தேவைப்படுது. அப்போ வந்து அவர் எல்கே துளசிராம் அவர்களை அணுகிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் 2 பேர் உங்களுக்கு ஆதரவுக்கு இது பண்ணி தர்றேன், ஆனால் அதுக்கு நீங்கள் இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்துக்கு நீங்கள் அந்த சட்டத்தை ஏற்றணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறார். இந்த டிமாண்டை அவரும் ஏற்றுக்கிறாரு. சரி, இது வந்து ரொம்ப நாளாக பேசிட்டே இருக்காங்க, இதை நம்ம செஞ்சால் என்ன நல்லது தானே, ஏன்னா 3% உள்ள மக்கள் வந்து 97% அரசு ஊழியராக இருக்கிறது சரியா இல்லை அப்படின்ட்டு அவருக்கும் ஒரு நினைப்பு. அதனால் அவர் டாக்டர் சுப்பராமன் ஏற்றுக்கிட்டதுனால இவர் என்ன செய்கிறாருன்னா, ஆரோக்கியநாத முதலியார், அரங்கநாத முதலியார் என்ற 2 உறுப்பினர்களை சட்டமன்ற உறுப்பினர்களை அவருக்கு ஆதரவாக எதிர்ப்புத்தில் இருந்து அவருக்கு ஆதரவாக வாக்களிக்க செய்கிறாரு. மெஜாரிட்டி பெற்று அவர் ஆட்சி அமைக்கிறார். அவர் ஆட்சி அமைத்த அந்த 1926 அதனால் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கம்யூனல் ஜிஓ அப்பொழுதுதான் முதலாக தமிழ்நாடு மாகாண அரசில் இயற்றப்படுகிறது. அந்த வகையில் சிறப்பாக இவ்வளவு பணிகளையும் அவர் செய்திருக்கிறார். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விடல் என்று வள்ளுவர் கூறியது போல சிறப்பான ஒரு செயல்பாட்டை கொண்டு முடிப்பதற்காக சரியான ஒரு நபரை இந்த தமிழகத்திலிருந்து மதுரையில் இருந்து தேர்வு செய்து அவரை அனுப்பி சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார்கள். இந்த இவ்வளவு விவரமும் வரலாற்று திருப்புமுனைகள் புத்தகத்தில் இன்றைய தினம் தோழர் நீசு பெருமாள் அவர்கள் எழுதியிருக்கிற வரலாற்று திருப்புமுனைகள் புத்தகத்தில் 2ஆம் அத்தியாயமாக மதுரையில் பென்னி குயிக் என்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கிறது. இதை விட கூடுதலான சில தகவல்களும் அதில் இருக்கின்றது. எனவே அந்த நூலை வாங்கி அனைவரும் சிறப்பாக அவருக்கு ஆதரவு தெரியுமாறியும், ஏன்னா அவர் மேலும் மேலும் ஊக்குவித்து அவரை சிறப்பாக அவர்
செயலாற்ற ஒரு ஊன்றுகோலாக நாம் எல்லோரும் அமைய வேண்டும் என்பதையும் பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நூலாசிரியை பற்றி இதுவரைக்கும் நான் படத்திறப்பு சம்பந்தமாக பேசிவிட்டேன். இந்த நூலை எழுதிய நூலாசிரியை பற்றி அகர வரிசையில் ஒரு சில வரிகள். அழகு தமிழில் நாட்டம் கொண்டு ஆன்றோர் சபையில் இவருக்கென்று ஓர் இடம் ஈடில்லா தமது உன்னத கருத்துக்களால் உள் மனதில் பட்டதை ஊரார் கூடும் இடங்களில் எல்லளவும் பிசகாமல் ஏன் என்ற வினாவை மற்றவரிடத்தில் எழுப்பி ஐயமின்றி அறியச் செய்பவர். ஒரு சாராரை திருப்திப்படுத்தி அதனால் ஓங்கி ஒளிர எண்ணாமல் அஃது பொதுநலம் சார்ந்த கருத்துக்களை பொது அவையினில் வெளியிட்டு சேக்கிழார் விருது பெற்றவர். வாழ்க வாழ்க வாழிய மேலும் வளர்க. அன்புடன் நன்றி, வணக்கம்.